தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நேற்று ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நல்லது, வாழ்த்துக்கள், சிறப்பு மிக்கது. நானும் ஒரு கட்சிக்காரன் தான். அதனால நீங்க பண்ற விஷயங்கள் தேவையற்ற விஷயங்களா தெரியுது. கொண்டாட சொன்னாங்க, கொண்டாடுங்க, தப்பு இல்லை. பட்டாசு வெடிங்க, சாக்லேட் கொடுங்க, லட்டு கொடுங்க, அன்னதானம் போடுங்க, இதெல்லாம் சிறந்த விஷயம். தளபதி சொன்னாரா உங்கள்கிட்ட முட்டி போட்டு நடந்துக்குவாங்களா, பால் குடத்தை தூக்கிடுவாங்களா அப்படின்னு தளபதி சொன்னாரா? மண்ணு சோறு சாப்பிடுங்கன்னு சொன்னாரா? ஏடா அவர் என்ன உடம்பு சரியில்லாம இருக்காரு? மண்ணு சோறு சாப்பிட்றீங்க? தேவையற்ற விஷயம் இதெல்லாம். போயிட்டு கோயிலில் இப்போ ஆடி மாதம், இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, கோயிலில் சாவா இருக்கலாம். ஏன்னா அவருக்கு என்னத்துக்கு சாவலா இருக்கிறீங்க? அவருக்கு சாவல் கோழியை அறுத்து காவு கொடுக்குறீங்க. ஏன் இதெல்லாம் தேவையற்ற பதிவு? நீங்கள் பண்ணுறது தேவையற்ற விஷயங்கள். அங்கே நீட்டுக்கு டெல்லியில் போகிறாராம். இவ்வளோ நாளாக நீட்டுக்கு வடக்கன் எந்த ஒரு விஷயத்துக்கும் வடக்கனை குத்தம் காட்டியே நம்ம வாழ்ந்துட்டோம். இருந்தாலும் இன்னைக்கு அவன் தூக்கிட்டு நிற்கிறான், நம்ம இங்கே நிற்கிறோம். என்ன பண்ணுறது? நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? வடிவேலுக்கு ஒரு படத்தில் பீடா போட்டு பண்ணுவார் பாரு, அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிக்காரங்களுக்கு வாயில கொண்டு போய் என்ன தழுத்துறீங்க? பீடா வழுத்துறீங்க. வெறும் வாயில முன்னவங்களுக்கு பீடா வழுத்தி நல்லா மல்ல வச்சிருக்கீங்க. அடுத்தது அமைச்சர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள். எப்பா படம் பார்க்க போனீங்கல்ல, ரைட்டு. ஒரு அமைச்சர் குத்தாட்டம் போடுறாரு. ஏங்க நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதிங்க. இன்னொரு அமைச்சர் அங்க போய் அழுகுறாரு. ஏப்பா நீ அழுவ வேண்டியதாப்பா. தளபதி ஏப்பா நீ அழுகுறன்னு கேட்குறாரா? உன் பக்கத்துல தானே இருக்காரு. நீங்க ஒரு அமைச்சர், தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் கூட தான் இருக்க போறீங்க. என்னத்துக்கு அழுகுறீங்க? எதுக்கு? இது எல்லாமே நீங்க பண்ற விஷயம் எல்லாமே எதிர்கட்சிக்காரங்களுக்கு அவள் கொடுத்துருக்கீங்க, நல்லா மொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இது தலைமைக்கு தான் கேடு விளைவிக்குமே தவிர உங்களுக்கு இல்லை. இன்னொரு விஷயத்த சொல்றா, தளபதி செஞ்ச அந்த செய்கைய நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு செஞ்சு விட்டுரும். மறந்துடாதீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அமைச்சர்கள் என்பவங்க யார் தெரியுமா? இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு, அதாவது மேக்சிமம் இன்னைக்கு இருக்க டிவிகே கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கு அரசியல் என்பது தெரியாது. நீங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, என்னை கழுவி ஊத்தினாலும் பரவாயில்ல, அதிகபட்சமான தொண்டர்களுக்கு அரசியல் தெரியாது. அமைச்சராக இருக்க நீங்க ஒரு ஆசிரியர் மாதிரி அந்த தொண்டர்களுக்கு நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும் அரசியலை. அதனால தலைமை பண்பு சரியா இருக்கணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். நீங்க சரியா இருந்தீங்கன்னா தொண்டன் சரியான வழியில வருவான். இன்னைக்கு கட்சியில கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சவங்களே இன்னைக்கு மறுபரிசீலனை பண்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கு. நானும் ஒரு கட்சிக்காரங்கிறதால சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க பண்ற விஷயம் தலைமையை பாதிக்கும். தயவு செஞ்சு தலைமையை பாதிக்கிற அளவுக்கு நடந்துக்காதீங்க. நீங்க வெறித்தனமா செயல்படுங்க. மக்களுக்கு நல்லதா இருக்கட்டும். நன்றி.